பாருங்களேன். சில இந்த தோட்டத்துல எல்லாம் வேலை செய்யும் பொழுது காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலை செய்யறவங்க எப்படி அப்படின்னா நல்லா வேலை செய்வாங்க காலையில. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்னும் சிலர் கொஞ்ச நேரம் போன் எடுத்து பாத்துட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய கூட வேலை செய்யறவங்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டும் நல்லா ஒரு ஜாலியா பேசிக்கிட்டு இப்படி நேரத்தை கடத்துவாங்க. அதுவே லாஸ்ட் நேரத்துல வந்தவங்க பாருங்க, சட்டுன்னு அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ நம்ம செய்யற வேலை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் அங்க அந்த பணம். காலையில இருந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டைமு, டீ டைமு, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ், அடுத்தது கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் வெட்டி பேச்சு, இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு அவங்களுடைய வேலையை நிதானமா பொறுமையா செய்வாங்க. அது லாஸ்ட்ல வந்தவங்க அவங்க கொடுத்த வேலையை டக்குன்னு செஞ்சு முடிப்பாங்க. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது அந்த எஜமான் கரெக்டான அந்த பணத்தை தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த பிரயாசம் அப்படின்னா எஃபர்ட், முயற்சி, உழைப்பு, இதைதான் நம்ம பிரயாசம்னு சொல்றோம். இந்த பிரயாசம் இந்த உலகத்துல எப்படி அவங்க காட்டுறாங்க அப்படின்னா, பணம் இருக்கிறவங்க பணத்தினால ஒரு 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 காரியத்தை சாதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அதை அந்த இலக்கை நம்ம அடையணும்னு சொல்லி அவங்களோட பணத்தைவோ அல்லது அவங்களுக்கு இருக்கிற திறமைவோ இதெல்லாம் அவங்க ஒரு பிரயாசமா ஒரு எஃபர்ட்டா வச்சு அவங்க அதை பெற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை இது எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க சோர்ந்து போய் தோற்று போன நிலையில இருப்பாங்க. இது எல்லாமே செலவழிச்சும் தோற்று போனவங்களும் இந்த பூமியில இருக்கிறாங்க. வேதத்துல கூட பாத்தீங்கன்னா சகேயுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது அவர் குள்ளமா இருந்தாரு. அவர் குள்ளமா இருந்தாலும் அவர் அந்த மரத்துல ஏறி இயேசு வரும்பொழுது அந்த மரத்து மேல ஏறி இயேசுவை பாக்குறதுக்கு அவர் வாஞ்சியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சகேயு எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் குள்ளமா இருக்கிறவரு, அவரால் அவ்வளவு சீக்கிரமா அந்த பெரிய மரத்தை எல்லாம் ஏற முடியாது. ஆனாலும் அவர் அங்க பிரயாசப்பட்டதை பாக்குறோம். நான் இயேசு எப்படியாவது பாக்கணுமே, யாரு இந்த இயேசு, இவரை பத்தி பல காரியங்கள் சொல்றாங்களே, இவர் அற்புதம் செய்யறவரு, பெய்யோட்டுறாரு, சுகம் கொடுக்கிறாரு, ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுகிறாரு, இவர் யாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப வாஞ்சியோட இருந்த சகேயு அந்த மரத்தை தன்னுடைய